கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல மாதமாக அமையும். தற்பொழுது தங்கள் ராசியாதிபதி சந்திரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனியுடன் சேர்ந்து. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்னும் அஷ்டம சனி விலகவில்லை. இன்னும் அஷ்டம சனி அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே அஷ்டம சனியோ 7 சனியோ முடியும் போது நன்மையை செய்வார் என்பது ஒரு ஐதீகம். அதனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்ல பலன்கள் தங்களுக்கு நடக்க ஆரம்பித்தால் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே போன்று யாரை நம்பியும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. இந்த மாதத்தில் விவசாயிகளுக்கும் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படும் மாதமாக அமைகிறது. இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். தங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக விளைச்சல் நல்ல விளைச்சலாக அமையும். அதே போன்று தங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் பிரவேசிப்பதால் மனைவி வழி ஆதாயம் உண்டு. மனைவிக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு. அதே போன்று பெற்றோர்களுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். குறிப்பாக தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று சூரியன் 7ஆம் இடத்தில் பிரவேசிப்பதால் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய வரன்கள் தேடி வரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே திகழும். குருவானவர் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இருப்பினும் வருமானத்திற்கு மீறிய செலவும் கடகராசிக்கு ஏற்படும். அதனால் இன்றைய வருட காலம் கஷ்டத்தில் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்தில் தங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. அதனால் இப்போதிருந்து பிப்ரவரி மாதமே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கடகராசிக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும்.